தேஜஸ் போர் விமானத்தில் விமானி உயிரிழந்து விட்டதாக எக்ஸ் பக்கத்தில் இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்குத்தாக உயர சென்று வானில் சுழன்று வட்டம் அடித்துக் கொண்ட இந்திய விமானம் தேஜஸ் விமானி உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானி உயிரிழப்பு என்ற தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விமானப்படை தரப்பில் இரங்கல் செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. விமானி உயிரிழந்து விட்டதாக எக்ஸ் பக்கத்தில் விமானப்படை தரப்பில் இரங்கல் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. செங்குத்தாக உயிரை சென்று கொண்டிருந்த தேஜஸ் போர் விமானமானது விபத்தில் சிக்கி உள்ளது. செங்குத்தாக உயர சென்று வானில் சுழன்று வட்டமடித்து சாகசம் செய்வதே ஏரோபேட்டிக். தற்போது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விமானியின் நிலை என்ன என்பது தொடர்பான கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது விமானி உயிரிழந்து விட்டார் என்ற தகவலை விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்பான விவரம். துபாய் ஏர் ஷோவில் பங்கேற்றிருந்த இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தேஜஸ் போர் விமானம் விபத்தில் சிக்கியது. இந்த விமானத்தில் பயணம் செய்த விமானியினுடைய நிலை என்ன என்பது தெரியாமல் இருந்தது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் இல்லாமல் இருந்த நிலையில் தற்பொழுது அந்த விமானத்தில் இருந்த விமானி உயிரிழந்து விட்டதாக இந்திய விமானப்படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்திய விமானப்படையினுடைய எக்ஸ் பக்கத்தில் இந்த தகவலை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். தேஜஸ், அதாவது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தேஜஸ் விமானம் இந்த ஏர் ஷோவில் பங்கேற்றிருந்த பொழுது விபத்தில் சிக்கியதாகவும் அதில் விமானி உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. உயிரிழந்த அந்த விமானியினுடைய மரணத்திற்கு தாங்கள் மிகவும் வருந்துவதாகவும், அதே போல இந்த ஒரு வீர மரணம் அடைந்திருக்கக்கூடிய விமானியினுடைய குடும்பத்திற்கு இந்திய விமானப்படை துணை நிற்கும். அதாவது இந்த கடினமான நேரத்தில் விமானியினுடைய குடும்பத்திற்கு விமானப்படை துணை நிற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த விமான விபத்து தொடர்பாக போர் விமான விபத்து தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும், அந்த விசாரணையின் அதாவது இந்த விமான விபத்திற்கு காரணம் என்ன என்பது தொடர்பான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் மூலம் உண்மைகள் கொண்டு வரப்படும் என்றும், விமான விபத்திற்கான காரணம் என்ன என்பது கண்டறியப்படும் என்றும் தற்பொழுது இந்திய விமானப்படை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. ஏற்கனவே விமான விபத்து ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது விமானியினுடைய நிலை என்னவென்று தெரியாமல் இருந்த நிலையில் விமானி உயிரிழந்து விட்டதாக இந்திய விமானப்படை சார்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டு இருக்கிறது. இந்த கடினமான நேரத்தில் விமானியினுடைய குடும்பத்திற்கு இந்திய விமானப்படை துணை நிற்கும் என்றும் இந்திய விமானப்படை தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறது. நன்றி மதியழகன்.